பசுமை திட்டங்கள் மரக்கன்றுகள் நடுகிற விழாவாக ஏதோ பெயருக்கு நட்டோம் என்று சொல்லுகிற அளவில் இல்லாமல் சிறப்பாக அந்த கன்றுகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு கூண்டுகள் தயார் செய்து அவற்றை தண்ணீர் ஊற்றி பராமரித்து சிறப்பாக அவற்றை உருவாக்குகிற நோக்கத்தோடு SAP பசுமை திட்டத்தை அமைத்திருக்கிற தம்பி சிவசங்கரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். SAP நிறுவனத்தினுடைய நிறுவனர் TC சிவா கிடைத்திருக்கிறார். நான் கூட நினைத்தேன் அவர் ஒரு தொழிலதிபர் என்று. தொழிலதிபராக உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு சகோதரர் தம்பியை பார்த்து பெருமிதம் அடைந்தேன். நேற்றுக்கு முதல் நாள் அவருடைய நிறுவன திறப்பு விழாவிற்காக எனக்கு ஒரு அழைப்புதலை கொண்டு என் வீட்டிலே தந்துவிட்டு செல்கின்ற பொழுது அதில் தொழிலதிபர் மட்டுமல்ல, பணத்துக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காக அல்ல, இந்த ஊருக்காவது எதை செய்ய வேண்டும் என்ற 5 திட்டங்களை அதில் அறிவித்திருந்தார்கள். அதிலே ஒன்றுதான் நீங்கள் அறிவித்த அந்த துளிர் என்ற இது பசுமை திட்டம். SAP நிறுவனங்கிறது முழுக்க பிஸ்னஸ் தான், வியாபார நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் துளிருங்கிறது வியாபார நோக்கங்கிறது கிடையாது. 100% சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்பட்டது. ஒரு தனி மனிதன் எப்போ உயர்றான்னா நாடு முன்னேறிட்டு தான் நாடு உயர்ந்துட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் நாட்டோட வளர்ச்சியும் வரும். என்ன நான் வளர்த்துக்கிட்டா போதும், என் சுற்றத்தை மட்டும் நான் வளர்த்துக்கிட்டா போதும், என்னோட ஊரை மட்டும் வளர்த்துக்கிட்டா, என்ன நாட்டை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும். எப்பயுமே வளமும் செழுமையும் நம்ம கூட இருக்குங்கிறதுக்காக தான் இந்த துளிருங்கிற தொண்டு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். இதன் மூலயமா என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தாண்டி செயல்படுறதுக்காக கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய சக்தியெல்லாம் செலவு பண்ணுறதுக்காக தயாராக இருக்கேன். நீங்கள் முன் வந்தால் மட்டும்